எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், நடிகர் பாலாஜி, காமெடி நடிகருமான பாலாஜி அவர்கள் வந்து டிவிகே கட்சியில் இணைவதற்காக விஜய் தன் நண்பர், அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதனால் என்னோடய நண்பர், நான் அவர் கட்சிக்காக உழைக்கிறேன், போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தை நெஞ்சில் டாட்டு போட்டிருந்தார். அது எல்லா சோசியல் மீடியாவிலும் வந்துச்சு. ஸோ மக்களும் ரொம்ப என்ன பாலாஜி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. ஸோ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் பீப்புள் பாலாஜியை பார்த்து, என்னாச்சு உங்களுக்கு விஜய் கட்சியில் எதுவும் போஸ்டிங் கொடுக்கலையான்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் கொஞ்சம் சலிப்பாக அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரும் செயலாளராக போட முடியாது, மக்களுக்கு யார் பிடித்தவர்கள், மக்களுக்கு யார் நன்மை செய்வாங்க, அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து மக்களை பாதுகாவலாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பாலாஜி கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக பழசை மறக்காமல் பாலாஜிக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் டிவிகேல கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தலைவர் விஜய் சொல்லுவார் இல்லைங்களா, எனக்கான ட்ரெயின் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி பாலாஜி வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல சேவகனாக மாற்றுவாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 2026க்கு அப்புறம் ஒரு அரசியல் பயணத்தில், அரசியல் புது களத்தில் இறங்குறாரு விஜய். ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக உட்காந்துட்டாருன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி அவர் நல்ல விஷயங்களை செஞ்சு ஒரு புது அரசியலில் மக்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்து. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது, அதாவது மாற்றி பார்க்கலாம், இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, புதுசாக என்ன கொண்டு வர்றாங்க, மக்களை எப்படி பாதுகாக்கிறாங்க, மக்களுக்கு தேவையான விஷயத்தை எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு புது ஆள் உள்ளே வந்தால் தான் தெரியும் இல்லையா. அது நிறைய பேர் விஜய் பற்றி விமர்சனங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அரசியலுக்கு புதுசு தம்பி, நீங்கள் காசு திமிரலா இப்படி வந்திருக்கிறீங்க, உங்கள் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் போராடுவாங்க, அதுக்கப்புறம் பின்தாங்கி ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாம் விவரமாக இருக்காங்க. ஸோ அதாவது 50 வயசில் தெரியக்கூடிய ஒரு அனுபவம் இப்போ இருக்கிற 20 வயசுலேயே தெரிஞ்சிருது. ஸோ எல்லோரும் மெச்சூராக இருக்கிறாங்க, மக்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் நல்ல நல்ல திட்டங்களை மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அரசியலில் ஒரு சிஎம்மாக வந்துட்டார் அப்படின்னா அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். என்கிட்ட பார்க்கும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, விஜய் கண்டிப்பாக 26க்கு அப்புறம் ஒரு சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காங்க. என்கிட்ட இருந்த ஒரே பதில் என்ன அப்படின்னா, அது உங்ககிட்டே கேட்குறேன். விஜய்க்கு நிறைய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், இவ்வளோ ரசிகர்கள் சினிமாவில் இருக்கிறாங்க. ஸோ அவர் அரசியலில் இறங்கியிருக்கிறாருங்கும் போது கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகள் அம்மா அப்பா பேச்சை கேட்பாங்களா, இல்லை அப்பா அம்மா பிள்ளைகள் பேச்சை கேட்பாங்களா அப்படிங்கிறதுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா, விஜய் வருங்காலத்தில் சிஎம் ஆகிறதுக்கு ரிசல்ட் இப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை கணிச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். தேங்க்யூ.